ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி போற்றி. கணங்களின் அதிபதியாம் மூலாதார மூர்த்தியின் சத்திய நிலைகளை மானுட குலம் உணர்ந்து ஏற்க வேண்டும். எமை போற்றி துதிக்கும் அன்பு ஜீவன்களுக்கு ஆதாரமான சுழுமுனை ஆற்றல்களை குறித்தே அருளினை வழங்கிடுவோம். எந்த ஒரு பொருளுக்கும் பிரயோக காலம் என்பதொன்று அமைந்திருக்கும். உதித்திட்ட ஒரு பொருள் இளமையாகவும் எழுமையாகவும் திகழ்வது போன்று எத்தருணத்திலும் நிலைப்பதில்லை. காலத்தின் அங்கத்தில் ஆட்படும் பொருட்கள் தனது ஆற்றலையும் சக்தியினையும் இழந்து மண்பொருளாய் உருமாறுகின்றது. ஓர் பொருள் என்பது திடமாகவும் திரவமாகவும் அமையலாம். பொருள் என்பது உருவ சக்தி கொண்டது, கால எல்லைகளையும் கொண்டது. அதனை போன்று ஓர் அருள் சக்தி என்பதும் கால எல்லைகளை கொண்டது. ஏனெனில் இறை அருள் என்பது இப்பூமியில் நிறைந்தாலும் ஏற்புடைய பாத்திரம் இன்றி செயலிழக்கின்றது. அருள் சக்தியின் பிரயோக காலம் என்பது நிரந்தரமானது, அழிவற்றது. எனினும் ஏற்புடைய நிலைகளுக்கு ஏற்ப மாற்றம் அடையும். மூலாதார மூர்த்தியாகிய எமது அருள் சக்தி என்பது நிரந்தரமானது. எத்தருணத்திலும் பூமியில் நிறைந்து காணப்படும். எனினும் மானுட ஆன்மாக்கள் அறியாமை எனும் மாயையினால் சூழப்பட்டுள்ள காரணத்தினால் எமதருளினை பூரணமாய் ஏற்பதில்லை. இத்தருணத்தில் கலியுக எல்லை காலம் எனும் சக்தியின் ஒடுக்கம் நிறைந்த கால நிலைகள் சித்திப்பதினால் யாம் விரிகின்ற சிவனாரோடு உட்கலந்து செயல்புரிகின்றோம். ஆதி மகா கணபதியாகிய யாம் மானுடர்களுக்கு அன்பு எனும் ஆதார ஆற்றலை வழங்கிடும் ஓர் கருவியாகவும் செயல்புரிகின்றோம். இத்தருணத்தில் 3 சத்திய நிலைகளை உணர்த்திடவே முனைகின்றோம். அன்பில் நிறைந்த ஆன்மாக்கள் அருளினாலும் ஆசையினாலும் நிறைய வேண்டும். ஏனெனில் அருள் எனும் இறை சக்தியானது மாற்று கால அங்கத்தினில் பிரவேசிக்க உள்ளது. சத்தியத்தினை உணர்வோர் யாவரும் மாற்றம் அடையும் புதிய கால அங்கத்திற்குள் பிரவேசிப்பர். உணர வேண்டிய 3 சத்திய நிலைகள். 1. முதன்மையான சத்தியம் என்பது பூத்தல் எனும் நிகழ்வாகும். புதிய யுக காலமானது பூக்கின்றது. மனிதர்கள் தங்களுடைய அறிவினையும் உணருகின்ற நிலைகளையும் பூக்கச் செய்வதே எமது முதன்மை பணியாகும். அன்பு பூக்கின்றது எனும் தத்துவ நெறிகளை உணர வேண்டும். இத்தருணத்தில் புவியில் வாழ்கின்ற மானுட உயிர்கள் அனைத்தும் அன்பு நிலை எனும் ஆன்மாவினை உணருகின்ற நிலை மற்றும் அன்பற்ற நிலை எனும் ஆன்மாவினை அழிக்கும் நிலை ஆகிய இருவேறு நிலைகளில் மூழ்கி உள்ளனர். அனைத்து ஆன்மாக்களையும் பூக்கச் செய்து ஆன்ம ஆற்றல்களினால் அன்பினை வெளிக்கொணர்வதே எமது முக்கிய பணியாகும். அன்பினால் பூத்து மலரும் தன்மைக்கு யாம் உருமாறி உள்ளோம். எமது தன்மை என்பது ஆன்மாக்களை அன்பினால் பூக்கச் செய்திடும் தன்மையாக உருக்கொண்டுள்ளது. உணர வேண்டிய முதல் சத்தியம் என்பது
அனைவரும் அன்பினால் பூத்து மலர வேண்டும் என்பதாகும். அனைவருக்குள்ளும் நிறைந்துள்ள ஆன்ம சக்தி எனும் அன்பானது திரைகளை நீக்கி வெளித்தோன்ற துவங்கி உள்ளது. ஆதிமூல கணபதியாகிய யாம் அன்பு பூக்கும் நிலைகளை அனைவருக்குள்ளும் பிரதிஷ்டை புரிந்திடவே முனைகின்றோம். உணரக் கடவது. அனுதினமும் சூரிய உதய நாழிகை மற்றும் அஸ்தமிக்கும் நாழிகையில் ஒரு நிமிட நேரமேனும் ஆழமாய் எமை துதித்து ஆன்மாவின் அன்பு எனும் பேராற்றல் மிக்க சக்தியினை நான் உணர வேண்டும் என்றே ஆழமாய் பிரார்த்தனை புரிந்திடுங்கள். கலியுக எல்லையில் பிரளயங்களும் உதிக்கும் எனும் காரணத்தினால் அன்பினை பற்றியே கரை சேர்ந்திட யாம் உதவிகள் புரிகின்றோம். அனைவரும் பூத்திட இச்செயல் வழிவகை புரியும். ஒரு மண்டல காலத்திற்கு அந்தியிலும் சந்தியிலும் ஆழமாய் விழிகளை உள் மூடி ஆன்ம ஜோதியிடம் கரைந்து உருகி பிரார்த்தனை புரியுங்கள். எங்கு எச்செயலினிலே ஈடுபட்டிருந்தாலும் காலை மாலை எனும் இரு பொழுதுகளிலும் ஒரு குறித்த நேரத்தை தேர்வு செய்து இம்மந்திர சொற்களை ஆழமாய் 3 முறை உரைத்திடுங்கள். அன்பு பூக்கட்டும், யாமே அருளாசி பொழிந்திடுவோம். 2. அன்பு பூத்து நின்றால் அவை வித்து எனும் விதையினை உள்ளடக்கிய ஓர் காயாக உருமாறிவிடும். 2ஆம் சத்தியம் என்பது காய் பருவமாகும். ஒரு மண்டல காலம் அன்பினால் பூத்திட முயற்சி செய்பவர்களை யாமே பூரணமாய் ஆட்கொள்வோம். காய்த்தல் எனும் நிலையினையும் அருளிடுவோம். ஒரு மண்டல காலம் பூத்திடும் செயலினை ஆற்றிய பின்னர் மீண்டும் ஒரு மண்டல காலத்திற்கு காய்க்கும் நிலைதனை ஏற்க வேண்டும். வித்தினை உள்ளடக்கிய காய்த்தல் எனும் பருவநிலையானது ஆன்ம கருக்களை ஒருங்கிணைத்து பிணைக்கும். ஒரு மனிதனின் ஆன்மா 3 கூறுகளாக பிரிந்து இயங்குகின்றது. விடுதலை அடைந்து பிரிபட்டு நிலைக்கும் ஆன்மத் துகள்கள், சிறைப்பட்டவை, சிறைப்படாதவை எனும் 3 நிலைகளில் தனித்து இயங்கும் ஆன்மா ஒன்றோடு ஒன்று பிணைந்து இணைந்து முழுமை பெறுவதே காய்த்தல் எனும் பருவநிலையாகும். முதல் 48 தினங்கள் அன்பினால் பூத்திட முயன்ற பின்னர் மீண்டும் 48 தினங்கள் அந்தி சந்தி பொழுதுகளில் குறிப்பிட்ட ஒரே தருணத்தில் 3 நிலைகளில் பிரிந்து முப்பெரும் தொழிலாற்றும் ஆன்மாவினை ஒருங்கிணைத்து செயல் புரியவே பிரார்த்தனை புரிய வேண்டும். அனைவரும் விழிகளை மூடி 1 நிமிட நேரம் ஆழமாய் உருகி உட்கலந்து பிரார்த்திக்கவும். 3 நிலைகளில் பிரிந்து இயங்கும் எனது ஆன்மாவே, ஒருங்கிணைந்து முழுமை அடைவாயாக என்றே உருகி தியானியுங்கள். கருணை எனும் இறை சக்தி பெருகிடவே யாம் துணை புரிவோம். 3ஆம் சத்திய நிலை என்பது கனிந்த கனியாகும், காருண்ய நிலையாகும். ஆன்மா என்பது பூக்கத் துவங்கினால் அன்பு எனும் அமிர்தம் பெருகும். 3 நிலையாக பிரிந்து இயங்கும் ஆன்மத் துளிகள் பாதரச அமிர்த ஆற்றலை பெருக்கத் துவங்கினால் அன்பு ஓங்கிடும், முழுமையான பூத்தலும் நிகழும். பின்னர் முழுமையான ஒற்றை விதையாக உருமாறிட அனைத்து ஆன்மத் துகள்களும் ஒருங்கிணையும். காய்த்தல் எனும் கருணை நிலையும் சித்திக்கும்.
இறுதியில் காருண்ய சக்தி நிறைந்த கனிதல் எனும் அற்புத நிகழ்வும் நிகழ்ந்தேறிடும். தொடர் செயலாய் மீண்டும் 48 தினங்கள் அடங்கிய ஒரு மண்டல காலத்திற்கு கனியும் செயலினை ஏற்றிடுங்கள். இறைவனிடம் இருந்து வெகுவாய் விலகிச் சென்றுவிட்ட மானுடம் தொடர் செயலாய் ஆன்மாவாகிய இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் விரைந்து கனிவோர் மாத்திரமே மாறுகின்ற கால அங்கமான சத்திய யுகத்தினில் பிரவேசிக்க இயலும். அனைத்து தெய்வ நிலைகளும் சத்திய யுகம் எனும் கால அங்கத்தினுள் பிரவேசித்து விட்டனர். யுகமாற்ற பணிகளை உணர்ந்து ஏற்போரும் அன்பு நிறைந்த சீடர்களும் கனிந்து நின்றால் முழுமை அடைந்திடலாம். கனிவது எங்கனம்? 3வது மண்டல காலம் முழுவதும் அந்தி சந்தி எனும் அதே கால தருணத்தில் ஆன்மாவினை துதித்திடல் வேண்டும். ஒருங்கிணைந்த ஆன்மாவோடு எனது உயிரானது முழுமையாக ஒடுங்கட்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்தனை புரிந்திடுங்கள். பூத்தல், காய்த்தல், கனிதல் எனும் 3 நிகழ்வுகளும் தொடர் செயலாய் 3 மண்டல காலங்களுக்கு நிகழ வேண்டும். கால பைரவரின் எச்சரிக்கையினை கண்ணுற்றோர் அனைவரும் பிரளய கால அழிவுகளிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைந்திடவும் முக்தி பெற்றிடவும் இதனை ஓர் கட்டளையாக ஏற்று செயல் புரியுங்கள். எளியதோர் மார்க்கத்தினையே யாம் எடுத்துரைத்துள்ளோம். ஆன்மாவினை விழிப்படையச் செய்திடல் வேண்டும். திரைகள் நீங்க வேண்டும். உயிரும் ஆன்மாவும் பிணைந்து முழுமை அடைய வேண்டும். மானுட ஆன்மாக்கள் காக்கப்படல் வேண்டும். உணர்ந்து செயலாற்றிட உன்னத நிலைகள் சித்திக்கும். அன்பான ஆசிகள்.